இவனா எட்டையும் நின்று பார்த்து பொண்ணா போய் எங்கேயே மாட்டிட்டு தேமாறான். இப்ப என்ன பண்றது? நான் வச்சபடியான மோடி எல்லாம் எடுத்து அவனுக்கு அடிமை ஆகிட்டானு. அவன் சொல்றதுக்கு தானே நான் பாலாகணும். இப்ப அவன் எப்படியா காபத்து செய்யணுமா? அதே பையா அதனால அதனாலே இப்ப என்னுடைய தம்பியை நான் காபந்து செய்ய வேண்டுமானால் இப்போது எந்த உருவத்தோடு சென்றால் அவனை காபந்து செய்ய முடியாது. அதனால இப்ப என்னுடைய உருவத்தை மாத்தணும். என்ன உருவம் மாத்திரம்? இவன் கிரணனா ரூபமா என்னமா ஷவுல மாடிச்சு பாரு. ஷவுல் என்ன மாடிச்சு பாரு. புடிச்சீரு ஏன்னா எட்டு நின்னட பார்த்தா. ஆமா என்ன அந்த பொண்ணுகிட்டே நீ போகலையா? இல்லண்ணா அதே பாத்துங்க அவன் பொண்ணுகிட்டே போகலையா? ஏன்னா என்னடா அது மயிறு பிடிக்கிட்டியா? நான் மயிரை பிடிக்க வந்துக்கிறேன். அப்ப இவனெல்லாம் காப்பத்து பண்ணலாமா? பிடிக்கிட்டியா? இதுதான் அந்த பொண்ணு கிட்ட கிட்ட போவாது. என் தம்பி எட்டு நின்று பார்த்து ஏன்னா முடி ஓடணும்னா முடி ஓடணும்னா முடி ஓடணும்னா செவிலில் மாடிச்சுனா மயிருனா பொண்ணுகிட்ட போனியா? உங்க வர்ற கம்யூனிட்டி அடையாளம் வந்துடும். நான் அந்த பொண்ணுகிட்ட போனேன். இவன் மேலே சத்தியம் பண்ணிட்டு இப்போ கண்டுக்கிட்டுலாம் உள்ள வாங்கிச்சு. அதுக்கு மேலே போகிறோம். தம்பி தம்பி வட்ட வட்டியா வேற வந்து போச்சு. தம்பி வேணா மயிறு சத்த அளந்து பாரு. என்ன வேலை ரொம்பறோம். தம்பி இந்த அவனுடைய கூந்தலில் இருந்த இந்த மயிரான அளந்து பார்க்கிற காலத்தில் இது எத்தனை அடி இருக்குது தெரியுமா? 6 முழம் இருக்குது. 6 முழமா இருக்குது. சில பேர் 60 முழம் 60 முழமெல்லாம் இருக்குமா யாருக்காச்சும்? ஏன்னா 6 முழம் இருக்கிறது. இது 6 முழமா இருக்குது. 6 முழம் என்றால் 6 வாங்கி 9 அடி. ஒரு பொண்ணு மயிராது. ஏன்னா என்னடா என்ன எத்திரி பொண்ணு பின்னாடி தானே போனேன். ஆனா மயிறு தான் என்ன மாட்டுச்சு. அந்த பொண்ணு நான் முன்னால காண வேண்டும். சரியா அது எனக்கு அந்த பொண்ணு ஏமா குப்பமா குப்பமா ஓ ஓ ஓ இப்போ குப்பமா முன்ன பார்த்துட்டேன். அது மாதிரி அந்த பொண்ணு மூஞ்சி நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். இதெல்லாம் வம்பு வரண்டா வேணாடா வாடா. காமாடா கோமாடா காமா கோ அதுக்கே காலையில் ஒரு கூட வாங்க மாட்டேன். இதெல்லாம் வம்பு வந்து நேரம். காயும் வேணாம் ஒன்றும் வேணாம். வேணா நீ வாழ்ந்து விடு. நான் உனக்கு 500 ரூபாய் காய்ச்சி தரேன். அந்த பொண்ணு தாயாகப்பட்டது மலரையும் கிளம்பு கொண்டு வர சொன்னதல்லவா? இந்த பொண்ணையும் பார்க்க வேணாம் ஒன்னையும் பார்க்க வேணாம். நீ பார்த்த வரைக்கும் போதும். இப்ப நீ மாட்டின வரைக்கும் போதும். வா நம்ம மலரையும் கிளம்பு கொண்டு நம்ம தாய் இடத்துல செல்லலாம். நல்லா கேட்டுங்க. சும்மா நேரம் இவரு தண்ணி உள்ள மூழ்கின்னு இருந்தாரு. அப்பெல்லாம் தண்ணி குடிக்கலையா? இன்னும் அவருக்கு தண்ணி தான் எடுக்கிறான். தண்ணி தாகம் விட்டு போச்சு. அந்த கண்ணி தாகம் தொடர்ந்துக்கிச்சு. அவரெல்லாம் பார்க்கலாம் வரமாட்டேன் வரமாட்டேன். நான் இங்கே செத்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்ம வேலை இதானே.
அவனை எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். தம்பி அந்த பெண்ணையா நீ பார்க்க வேண்டுமா? இப்போ இது மறுபடியும் உன்னுடைய உருவத்தை நான் மாற்ற வேண்டும். எப்படி மாத்த போற? என்ன மாத்த போற தெரியுமா? ஒரு கிளியா உன்னுடைய உருவத்தை மாற்ற போகிறேன். ஐயோ நீ கிளியா கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட விட்டாலும் சம்மதம், நீ எலியா கொண்டு போய் விட்டாலும் சம்மதம். நான் என்ன பண்ண போறேன்? அப்படி அட்டை நின்று மூஞ்சி பார்த்துட்டு வந்துடுவான். முன்னெல்லாம் நம்பிக்கை இருந்துதான் எட்டை பாத்துட்டு வருவேன். எப்ப செவில முடிய மாட்டேங்குது அந்த பேரு அப்பயே எனக்கு நம்பிக்கை வந்து போச்சு. சரி அப்படியே ஆனால் இவன் கிளியா உருவமாக்கி கிளியை வித்துன்னு போகிற மாதிரி போகணும். அவங்க பெண் இருக்க முடியாத வீதி வழியாக சென்றால் அவள் கிளியை கேட்பாள். அங்கே கிளியெல்லாம் கலையும் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஓட்டமா ஓடி கிளி வித்து வராங்களே அவங்கள பார்த்து கூட்டணுட்டா இத போறோமா? ஐயா நீங்களே வாங்கி சொல்லுங்க. நீங்க தானே கிளி வைக்கிறவங்க. என்னங்க கிளி பேசுது? நீ பார்த்து போறீங்க. இது இல்ல கம்மல். நீங்க தானே கிளி வைக்கிறீங்க. நீங்க ராணி அம்மாவுக்கு கிளின்னு ரொம்ப பிடிக்குமா? அதனால உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா அப்படியே கூட்டிட்டு வரேன். ஐயா தரகிறே. அவரு மாடு தருகிற கிளி தருகிற மாடு ஆடு கோய். ஐயா ஐயோ இது என்ன பேசுது? என்னடி அம்மா இது? ஐயோ இது எப்படி மாச்சு? ஏங்க தரங்கற இது என்ன பேசுது இந்த கிளி? கிளி சாதாரண கிளியா? இது என்ன பண்ணும்? அம்மா இது ஆடல் கிளி பாடும் ஆடல் பாடும் கிளி அந்தரத்தில் ஓடும் கிளி ஆடல் கிளி பாடும் கிளி அந்தரத்தில் ஓடும் கிளி என்னுடைய கிளி அறியப்பட்டது. அது ஆடும் பாடும் அந்தரத்தில் ஓடும். ஆமா கிளியே ஐயோ சொல்லுமா? அது கூட பாருமா கோச்சி மாதிரியே பேசுது. சொன்னதை சொல்லுமா? கிளிப்பில்ல. ஆமாம்மா அது நல்லா சொல்லுகிறீ. நம்ம சொல்லுதுமா பரவாயில்ல. எங்க தரகிறேன் இந்த கிளிய பார்த்தா ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால அந்த கிளி உனக்கு எம்மா வராகம் பொன்பொருள் வேண்டுமே நீ வாங்கிட்டு இந்த கிளி எங்கள்கிட்ட கொடு. எனக்கு ஒரே ஒரு வராகம் கூட உங்க வராகம் எனக்கு தேவை கிடையாது. என்னுடைய கிளியை பார்த்து ஆசைப்பட்டு நீ கேட்டபடி நாள் உன்கிட்ட நான் தரேன். நான் தரது பெரிய கிடையாது. எப்ப அது நான் வந்து கேட்கணும் அப்ப என்கிட்ட கொடுத்தா போறோம். கொடுத்துறேன். ஆசைக்கிறதுனால வச்சிருக்கேன். உங்களுக்கு வேண்டுமா நேரத்துல வாங்க நான் கொடுத்து அனுப்பிடுறேன். ஆனா கொடுப்பது பெருது இல்ல. இப்ப நான் இடம் போடணும். அதை வெளியே இடம் போடுவியா? ஆமாடா காவலாம் வந்த மகாராஜா கரியரை போடுறதா சொல்றீங்க. இந்த கிளி இடம் போற எத்தனை கிராமம் இருக்கு பாரு. இதுவா இடம் போட வர்றாரு. ஆமா ரேஷன் கடையில போட்டியா? ஆமா பின்ன
போடுமா 3 கிலோ இருக்கும். கூட்டி போய் 2 கிலோ இருக்கும். போட்டுங்க. எத்தனை கிராம்? 3 டன்னு 250 கிலோ. ஐயோ 300 கிராம் 300 கிராம் 350 மில்லி 300 கிராம் இல்லைங்க 250 கிராம் 250 மில்லி 300 கிராம் 250 மில்லி. அம்மா கிளி எடை போட்டீங்களா? என்னுடைய கிளியை எடை போட்டாச்சு. இப்போது 300 கிராம் 250 மில்லி இருக்குது. ஆனா இப்ப நான் கொடுத்துட்டு போறேன். என் கிளி இதை விட இடையில பெருத்து இருந்தாங்க நான் வாங்கிக்குவேன். இடையில வேணா கூடுதலா இருக்கலாம். ஆமா எடை குறைய கூடாது. எடை ஒரே 1 மில்லி குறைஞ்சாலும் கிளியை வாங்க முடியாது. அதுக்கு அந்த பதில் நீ சொல்லி அதுக்கு ஊட்டமான சத்து பழ வகை எல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் எம்மா வேணாலும் அது கொடுக்குறேன். ஆனா குறையாத நான் பாத்துக்கிறேன். அந்த கிளி என்கிட்ட இருக்கட்டும். நாளைக்கு வந்து இந்த கிளி வாங்கிட்டு போங்க. கிளியா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா ஐயோ ஆக்குது. ராணியம்மா நான் வெளியே இருக்கணுமா? நான் வெளியே இருக்கிறேன். வெளியே போவாத தண்ணி கொண்டு போ. கிளியா நான் பஞ்சளை மீது படுக்க போகிறேன். அதனால நீ ஒரு கிளி தானே, என் கூட நீயும் படுத்துக்கு. இந்த மெத்திலே இருந்துக்க. இந்த கட்டல்லே இந்த பஞ்சன மெத்திலே நீ ஒரு பக்கமா இருந்துக்கிறியா? எனக்கு தூக்கம் வருது. நான் படுக்கிட்டா? அவள் நித்திரையாயினாலே கிளியா இது? இது எங்கேயோ பிடிச்சி கடிக்கிறியாம்மா? இது கிளி வாங்க நீ போ. கிளி வாங்க ஒண்ணு போ. நெஞ்சிலே கடிக்குமா? அம்மா உன்னை விடல. நாயா அம்மா கிட்ட போறேன். அம்மா கிட்ட போனா என்ன விடாது. சொல்லுங்க மிச்சரு. சொல்லுங்க மிச்சரு. சொல்லுங்க மகாராஜா. அதாவது கிளியாக சென்று அவனை விடுத்த போயிது. அவன் ஏதோ என்ன செய்தான் தெரியுமோ? அந்த பெண்ணிடத்திலே ஏறி விளையாடிய போயிது. அந்த பெண்ணுக்கு கோபம் பிரவேசித்து அவன் தலையை திரும்பி போட்டுட்டு இப்ப உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு கத்துறான். ஆமா இப்போ இந்த உருவத்தோடு சென்றால் அவனை காபந்து செய்ய முடியாது. இப்ப நான் எந்த உருவத்தோடு போறேன்? கருமுனை. இவன் கரும்பூனை உருமாறி என்னடா என்ன பாத்துட்டியா? சரி பாப்போ. என்ன வடிவா அவளோ கடகாலு போட்டு பேசி சிவா தேவாலு
இருக்கக்கூடிய தேவேந்திரன் மனைவியோ அது தேவாசபை நடுநாட்டில் ஆடக்கூடிய ரம்பையோ ஊர்வசியோதிலோர்தமையோ மேனகையோ இல்ல ஆரோக்கிய அப்படிப்பட்ட ஆண்டு வரக்கூடிய மன்மதன் மனதில் இருக்கின்றாளே ஆமாம் ரதி தேவியோ என்னடா அப்புறம் பாத்துட்டு வாடா போவாமா கூப்பிடுவாங்க அந்த கண்ணி யாரை மணக்க வேண்டும் தண்ணி தாவம் எடுக்குதுன்னு சொன்னோம் எங்க கொண்டு போய் என்னை விட்டான் பாரு ஏய் அதாவது இந்த பெண்ணு வேண்டும் ஆனால் நம்மளுக்குள்ளே நம்ம பேசி கொண்டிருந்தால் சரி வராது ஆனால் நான் நினைத்தால் அந்த பெண்ணை இப்போதே உனக்கு நான் கொண்டு வந்து திருமணம் செய்து வைக்க முடியும் ஆனால் அதெல்லாம் முடியாது அது சரியல்ல அதனால நம்மளுடைய தாயிடத்திலே சென்று கொஞ்சம் கொஞ்சமா உங்க அம்மா கிட்ட நீ தான் சொல்லணும் என்ன உள்ளத்தான் சொல்லுவோம் போய் சொல்ல மாட்டான் அந்த காத்தமுத்து எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் அம்மா கிட்ட கொஞ்சம் மாற்றி விட மாட்டான் சத்தியமா மாற்றி விட மாட்டான் அதனால அம்மா ஒத்தாசி மட்டும் வந்து நில்லு நீ நான் பாத்துக்கிறேன் அம்மாட்ட போய் மாட்டி விட மாட்டேன் மாற்றி விட மாட்டேன் இப்படியா காத்துராயனும் சின்னானும் அம்மாவை தேடி செல்ல அதான் மாரியம்மன் தற்பா